ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டர்? இன்னைக்கு ஏற்கனவே பேசின சப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஏன்னா உங்களில் சில பேர் அதை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சார், நான் 5,000 to 10,000 per month சேவ் பண்ணுறேன். சில மாதங்களில் இன்னொரு 5,000 10,000 பண்ண முடியுது. எனக்கு இப்போ டைரெக்டாக ஸ்டாக் வாங்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது சார். ஆனால் நீங்கள் ஸ்டாக் வேண்டாம், மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு சிம்பிளர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரே குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5,000 ரூபாயை ஸ்டாக்கில் கொண்டு போய் போடணுன்னா எத்தனை ஸ்டாக் வாங்குவீங்க? இந்த 5,000 எப்படி பிரித்து போடுவீங்க? அல்லது 10,000 இருந்தால் கூட எத்தனை ஸ்டாக்கில் பிரித்து போடுவீங்க? பிரித்து போடும்போது ஒரு ஸ்டாக்கில் 1, இன்னொன்றில் 2, இன்னொன்றில் 3 இப்படியா வாங்குவீங்க? வாங்கினாக்கா உங்களால் ஒரு ப்ராப்பராக ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு அலோகேஷன் பண்ண முடியுமா? இந்த ஸ்டாக்குக்கு 10%, இந்த ஸ்டாக்குக்கு 5%, இந்த ஸ்டாக்குக்கு 7% அப்படின்னு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸை அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன கிண்ணியில் சமையல் பண்ணுறது எப்படியோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சைஸ் இல்லாததே உங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸை கொடுத்துரும். நிறைய ஸ்டாக்ஸ் உங்களால் வாங்கவே முடியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு மாருதி ஸ்டாக் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டாக்கே 10,000 ரூபாய்க்கு மேலே விற்குது. இல்லை இன்னும் பெட்டர், ஒரு ஸ்டாக் MRF வாங்கணுன்னா 1,35,000 ரூபாய் வேணும். ஸோ அந்த ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கவே முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை உங்களால் வாங்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் கையில் இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு தேட ஆரம்பிப்பீங்க. இது ஒரு சரியான ஃபிட்டே கிடையாது. ஏன்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா உங்களை லோ ப்ரைஸ் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு போயிடுது. ஸோ ப்ரைஸ் வைஸ் குறைவாக இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு உளவியல் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துடுது. உங்கள் பிஹேவியர் அதை நோக்கி போகும். பட் நிறைய ஸ்மால் ப்ரைஸ்ட் கம்பெனிஸ் ஸ்மால் ப்ரைஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அந்த கம்பெனிஸுடைய மதிப்பு குறைவாக இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் லோ ப்ரைஸ் வேணுங்கிறதுக்காக நிறைய பேர் சேஸ் பண்ணும்போது அந்த மதிப்பே கூடுது. பட் நிலைக்காது. நான் கூட தொடர்ந்து ஒரு சில கம்பெனிஸை பற்றி காஷன் பண்ணிகிட்டே வரேன். எனக்கு அந்த கம்பெனிஸ் பற்றியோ அந்த மேனேஜ்மெண்ட் பற்றியோ அல்லது அதை பரிந்துரை செய்கிறவங்கள பற்றியோ பெரிய அபிப்பிராயம் கிடையாது. பட் அந்த கம்பெனியினுடைய ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். அந்த கம்பெனி ஒரு சைக்கிளில் எப்படி பிஹேவ் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியும். எப்படி ஒரு பீக் ப்ரைஸ்லேருந்து ஒரு வாட்டியும் அது நிறைய மதிப்பை இழந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மார்க்கெட் விழும்போது மார்க்கெட்டை விட அந்த கம்பெனி எப்படி அதிகமாக விழுந்ததுன்னு எனக்கு தெரியும். இப்படி நான் ஒரு கம்பெனியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் இல்லையா? முக்கால்வாசி லோ ப்ரைஸ் ஸ்டாக்ஸுக்கு இதுதான் வரலாறு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கக்கூடிய கம்பெனிக்கும் இந்த ரிஸ்க் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் லோ ப்ரைஸ் ஸ்டாக்ஸை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம், மொத்த கம்பெனிக்கும் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் தான் இருக்கும். ரேராக எக்ஸெப்ஷனலாக 1-2 நல்ல கம்பெனிஸ் இருக்கும். முக்கால்வாசி கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி ட்ரேட்ஸ் இருக்கும். அண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. நீங்கள் எந்த ஸ்டாக்கை உங்கள் கொஞ்சம் பணத்தை வச்சு வாங்க முடியுங்கிறத அடாப்ட் பண்ணும்போது உங்கள் லிக்விடிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாக் வாங்குறீங்களே ஒழிய ஸ்டாக் மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறதில்ல. நிறைய பேரோட முதலீட்டு தேர்வுகள் இப்படி தான் இருக்குது. சார், என்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குது, அதனால் இந்த ஸ்டாக் வாங்கினேன். எனக்கு 1,600 ரூபா தான் இருந்தது, அதனால் இந்த ஸ்டாக் வாங்கினேன்.
எங்கிட்ட 10,000 ரூபாய் இருந்தது சார், அதனால் இந்த ஸ்டாக் வாங்கினேன், அதனால் என்னால் எம்ஆர்எஃப் வாங்க முடியாது. அப்போ இந்த தேர்வுகள்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதே உங்களுக்கு ஒரு ஹேண்டிகேப் ஆகிடுது. இட்ஸ் நாட் அ சிம்பிள் ப்ராப்ளம். ஏன்னா மைண்ட் செட்டு சீப் ஸ்டாக் வாங்கணும்னு போகும்போது குவாலிட்டியில் நீங்கள் இறங்கி போயிடுறீங்க நிறைய தடவை. அப்போ குவாலிட்டியில் இறங்கி போகும்போது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நஷ்டம் நிஃப்டியை விட அதிகமாக இருக்கும், மற்ற ஸ்மால் கேப் இண்டெக்ஸோடு அதிகமாக இருக்கும், மிட் கேப் இண்டெக்ஸோடு அதிகமாக. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ண கம்பெனிஸ் அந்த மாதிரி ஹை ரிஸ்க் கம்பெனியாக அமைஞ்சிடும். இதில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பரிந்துரைகளும் வருகின்றன அப்படிங்கிறது செகண்டரி ரிஸ்க். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ். ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அதே ஸ்டாக்ஸை வாங்குறதுனால இந்த ஸ்டாக்ஸ் மேலே போகுதே வழிய அந்த ஸ்டாக் மெரிட்னால போகலை. என்ன பண்ண முடியும்? அனுபவித்து தான் பீப்புள் கற்றுக்கணுன்றது இன்றைக்கி இருக்குது. அதுதான் ப்ராப்ளம். இதில் இப்படிப்பட்ட அனுபவங்களை தவிர்க்கணுங்கிறது தான் என்னோடய பேஸ் பாயிண்ட்டே. இதெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கே ரீசன் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான். 500 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஏதோ ஒரு சேவிங் பண்ணியிருக்கீங்க 500 rupees, எந்த ஸ்டாக்கில் போடுறதுங்கிற கன்ஃபியூஷன் வரும். நீங்கள் வாங்குகிற ஸ்டாக் ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். அப்போது நீங்கள் சேவ் பண்ணதனுடைய பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட்டில் போச்சுன்னாக்கா. இதை தவிர்க்கிறதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட் உதவுது. ஏன்னாக்கா ஒரு 500 ரூபா போட்டால் கூட அது ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே போகுது, ஒரு ஸ்டாக்குள்ளே போகலை. அந்த போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறதுல ஒரு சயின்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஆர்ட்டும் கலந்துருக்கு. அந்த போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுல ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி இந்த போர்ட்ஃபோலியோவை தொடர்ந்து மேற்பார்வையிடுகிறது. ஒரு ஃபண்ட் மேனேஜருடைய அறிவும் அனுபவமும் அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே போகுது. அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வெறும் ஸ்டாக் செலெக்ஷனை பற்றி இல்லை, போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றினது. வேற தனிநபர்கள் பண்ணும்போது போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனுடைய நுட்பமே இல்லாமல் இன்றைக்கி லட்சக்கணக்கான போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது. அந்த சப்ஜெக்டே தெரியாமல் நிறைய பேர் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுற போர்ட்ஃபோலியோ லக்கின் அடிப்படையில் தான் வின் பண்ண முடியும். வேற ஸ்ட்ரக்சர்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு அதை விட ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்குன்றது தான் சிம்பிள் பாயிண்ட். அதுதான் என்னுடைய அனுபவம். ஸ்டாக் மார்க்கெட்டில் யாருக்காவது ஒரு ரீசனபிள் நாலேஜ் இருந்தால் இதை ஏற்றுக்குவாங்க. அடிப்படை புரிதல் இருந்தாலே இது வந்து ஏற்கப்பட வேண்டிய ஒரு ஒப்பீனியனாகத்தான் பார்க்கப்படும். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எப்படி? பீஸ் மீலாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு ஸ்டாக் வாங்குறது எப்படி? இதுதான் டைரக்ட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பட் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இப்போ நம்மளுடைய ஒரு பழக்கத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர், எங்களோடு இணைந்து பயணிப்பவர்கள், மைல்ஸ்டோன்ஸ் 12 இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ரிஸ்க்கு கம்மியாக எடுக்கணுங்கிறதுல நம்ம கடந்த ஒரு வருஷமாக கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, டென்ஷன் வரக்கூடாது. உங்கள் சேவிங்ஸை வந்து நீங்கள் ஒரு சேஃப் பிளேஸில் போட்டு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, எப்போல்லாம் மார்க்கெட் இறங்குதோ அப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து மார்க்கெட் இறங்குறச்செல்லாம் வாங்கி உங்கள் ரிட்டர்னை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது 500 ரூபாய் இருக்கலாம், 1000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், 20000 இருக்கலாம், 50000 இருக்கலாம். எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த தேர்வு செய்ய வேண்டிய இடங்கள் ரொம்பவே நுட்பமானவை. எனக்கு தெரிய நிறைய பேர் இன்றைக்கி வெறும் ட்ரேடிங் பண்ணுற பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோவில் போய் பணம் கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய சாய்ஸ். நான் அதை பற்றி எந்த விதமான மறுப்பும் நான் சொல்லலை. ஆனால் நான் அதை எனக்கும் செய்ய மாட்டேன், என் குழந்தைங்க பணத்துக்கும் செய்ய மாட்டேன், என் கஸ்டமர்ஸுடைய பணத்துக்கும் செய்ய மாட்டேன். ட்ரேடிங் பண்ணக்கூடிய எந்த ஃபண்ட் மேனேஜருமே நான் முழுவதுமாக தவிர்த்து விடுவேன். ஏன்னா ட்ரேட் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் எக்கச்சக்க டெசிஷன் எடுப்பான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவனுடைய டெசிஷன்ஸ் தோக்க ஆரம்பிச்சிடும். ஜெயிக்கிற டெசிஷனோட தோக்கிற டெசிஷன் அதிகமாகிடும். ஸோ அந்த தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் குறைவாக பண்ணுற, நல்ல இன்வெஸ்டிங் பண்ணக்கூடிய, தொடர்ந்து ஒரு ஃபிலாசபிக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, மதிப்பு சார்ந்து முதலீட்டு தேர்வுகளையும் முதலீட்டு முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ்ட்டை மட்டும்தான் நம்ம இந்த பணத்தை கொடுக்கணும். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நீங்கள் ஒரு
5,000 per month போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய முதலீட்டு திறனையும் இந்த ஒரு ட்ரெயின்டு பர்சனுடைய முதலீட்டு திறனையும் நீங்கள் பொருத்தி பாருங்கள். யாருக்கு இது நல்லா தெரியும் இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. ஏன்னா அவன் அதிலே இருக்கான், ஊறி இருக்கான், அதை எப்படி பெட்டர் பண்ணணும்னு பார்க்குறான். உங்களுக்கு எப்படி வெற்றியை தேடி தர வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ அவங்ககிட்ட அதை கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த டென்ஷன் கிடையாது. நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் ஹவரில் ஃபோனில் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ண மாட்டீங்க. நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் இறங்கினா என்ன பண்ணுறதுங்கிற கவலை வராது. இந்த ஸ்டாக் இன்றைக்கி வாங்கிட்டேனே இது தப்பா ரைட்டா அப்படின்ற ஒரு கவலை இருக்காது. இந்த ஸ்டாக் இறங்கி போச்சே இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி கூடாது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பாட்டு உங்கள் லைஃப்பை லீட் பண்ண முடியும். எனக்கு இந்த சேவிங்ஸ் இருக்குது சார், எனிவேர் பிட்வீன் 500 and 20-30,000 எக்ஸ்ட்ரா வருது மாதம். இதை நான் ஒரு இடத்துல சேஃபாக போடணும், எனக்கு ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் வரணும். எப்போல்லாம் மார்க்கெட் இறங்குதோ அப்போல்லாம் எனக்கு இதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு தொகையை போடுறதுக்கு ஒரு தைரியம் வரணும். யாராவது என் கையை பிடிச்சி ப்ராப்பராக என்னை கைட் பண்ணி இந்த ப்ராசஸில் இந்த ஜேர்னியில் அழைச்சிக்கிட்டு போனோம். படிப்படியாக நான் உயர்ந்து நிதி ஆதாரத்தை பெருக்கி ஒரு 1 crore டச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 1000 கோடி வரைக்கும் ஒரு ஜேர்னியை கரெக்டாக ஸ்கல்ப் பண்ணி கொடுக்க முடியும், உருவாக்கி கொடுக்க முடியும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் முடியும். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். பங்கு பரிந்துரைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ட்ராபேக், ஒரு வீக்னஸ் என்னென்னா, ஒரு ஸ்டாக்கே யார் பரிந்துரை செய்தாலும், நானே பண்ணால் கூட உங்களுக்கு 40 rupees ஒரு ஸ்டாக் சொல்கிறேன், 60 rupees நீங்கள் திருப்பி கேட்பீங்க. அப்போ வீடியோ போட்டு அந்த ஸ்டாக் நல்லா இருக்குன்னு சொல்லணும். 80 rupees நீங்கள் கேட்பீங்க, அப்போவும் அதே தான் சொல்லுவாங்க. 100 rupees கேட்டாலும் அதே பதில். இதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் இறங்கி 80 rupees வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லை, இதில் வாங்கினவங்கலாம் பாருங்கள், சிலவன் 40 ரூபாயில் இருப்பான், சிலவன் 60 ரூபாயில் இருப்பான், சிலவன் 80 ரூபாயில் இருப்பான், சிலவன் 100 ரூபாயில் இருப்பான். ஸோ எல்லா லெவல்லையும் வாங்கியிருப்பாங்க பீப்புள். ஆனால் அனுபவ ரீதியாக சொல்கிறேன், 80லையும் 100லையும் வாங்கினவன் தான் அதிகமாக இருப்பான். ஸ்டாக் 60 ரூபா வந்துருச்சுன்னா more people will be affected on the downside than the number of people who gained. பங்கு விலை ஏறும்போது பயனாளிகளை நீங்கள் எண்ணி பார்த்தாக்கா அந்த எண்ணிக்கை பங்கு விலை இறங்கும் போது பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையோட வெகுவாக குறைவாக இருக்கும். இதனால தான் நான் பங்கு பரிந்துரை என்ற அந்த இடத்துக்கே போகிறதில்லை. பிகாஸ் எனக்கு தெரியும் இதுதான் நடக்கும்னு. இதான் நடந்துகிட்டு இருக்கு, உறுதியாக இதுதான் நடக்கும் மார்க்கெட்டில். இதனால தான் பொது வெளியில் போய் ஒரு தொலைக்காட்சியிலையோ அல்லது இந்த மாதிரி யூடியூப்லையோ ட்விட்டர்லையோ எங்கேயுமே 4 பேர் சேர்ற இடத்துல ஒரு டீ கடையில் கூட இந்த மாதிரி பரிந்துரை சொல்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்ன ரீசன்னா, அதை அவங்க எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னு நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் 40 ரூபாயில் சொன்ன ஸ்டாக்கை வேடிக்கை பார்த்துட்டு 100 ரூபாயில் வாங்குவோம். நான் 90 ரூபாயில் அதை விற்றுருப்பேன். அவன் போய் 100 ரூபாயில் வாங்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கியிருக்கேன் சார்னு அப்படியே மைண்டெல்லாம் அப்படியே திக்குன்னு இருக்கும். அதையே இந்த லெவலில் வாங்கினீங்க அப்படின்னு கேட்க தோணும். நம்மளுடைய ஒப்பீனியன் என்னென்னு அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறதுங்கிறது ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் 90% அதை இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் ஸ்டாக் இன்வெஸ்டிங் நிறைய பேருக்கு நஷ்டத்தையும் தேடி தருது. ஏன்னா நல்ல ஸ்டாக் ஐடியாவில் கூட தப்பான நேரத்தில் வாங்குவாங்க. எந்த ஒரு பரிந்துரையும் நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே விலை ஏறி போச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் வாங்கினா அதுக்கு யார் பொறுப்பு? ஸோ யாருமே பொறுப்பெடுத்துக்க முடியாத ஒரு இடம் தான் பங்கு பரிந்துரை களம். பட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி இல்லை. நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு மாதம் என்ன ரிட்டர்ன், போர்ட்ஃபோலியோ எங்கே இருக்குது, அடுத்தது என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் அது எங்கே போடலாம், எது சேஃபான பிளேஸ், எங்கே நம்ம சேஃபாக பணத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு மறுபடியும் ஈக்விட்டி மார்க்கெட் கீழே வரும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈக்விட்டிக்கும் கோல்டுக்கும் எப்படி மிக்ஸை க்ரியேட் பண்ணலாம், டெட்டில் எப்படி எஸ்ஐபி பண்ணலாம், குளோபலில் எதை வாங்கலாம், சைனாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்படி நமக்கு வாய்ப்புகளும் அதிகம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பெட்டர். சொற்ப பணத்தை போட்டு கூட இவ்வளவு அனுபவங்களையும் நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். வேறஸ் 5000 ரூபா போட்டு உங்களால் சைனாலையும் கோல்டுலையும் ஈக்விட்டிலையும் எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸில் முடியவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து ஒருத்தரை 0லேருந்து 1 crore வரைக்கும் படிப்படியாக உயர்த்தி கொண்டு போக முடியும். சிறுக கட்டி பெருக வாழ ஒரு முதலீட்டு பயணத்தை உருவாக்க முடியும் என்பது என்னுடைய அனுபவம், நம்பிக்கை.
அந்த ஒரு புரிதல், அனுபவம், நம்பிக்கை, இது 3 சேர்ந்து தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். விரும்பியவர்கள் விரும்பிய பாதையை தேர்வு செய்யலாம். ஆனால் இப்படி ஒரு பாதை இருக்கிறது, இந்த பாதையில் என்ன பண்ண முடியுங்கிறத உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நாம் ட்ரை பண்ண ஒரு எஃபர்ட். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்தவர்கள் இணைந்து மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்லேயும் பயணிக்கலாம், சொந்தமாக ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கும் பண்ணலாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம்.